ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட வந்திருக்கேன் நண்பர்களே. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, நானும் ஹிந்தி துறையுலகத்துக்கு போய் அங்கே போய் வேற லெவலில் கழிச்சு கோடி கணக்கில் பணம் சம்பாதிக்க போகிறோம் பார்க்குறீங்களா அப்படின்ற ரேஞ்சுக்கு இங்கேருந்து மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பி போனாங்க. ஆனால் போன வேகத்திலேயே ஹிந்தி திரையுலகத்தில் இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அந்த நடிகர்கள்லாம். எதனால துரத்தி அடிக்கப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அது இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும். இப்போ நேரம் கடத்தாமல் நம்ம வீடியோவில் போகுமா? ஸோ இந்த வீடியோவில் எந்தெந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த நடிகர்கள்லாம் எதனால் ஹிந்தி திரையுலகத்தை நோக்கி ஓடுறாங்க, என்ன தான் அப்படி ஆர்வம்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் பெரிய ஆர்வம்லாம் இல்லைங்க. இங்கே கிடைக்கிறதோட ஒரு 10 மடங்கு சம்பளம் அங்கே அதிகமாக கிடைக்க போகுது. இங்கே கிடைக்கிறதோட ஒரு லக்ஸரியான லைஃப் அங்கே வந்து கிடைக்க போகுது. இதையும் தாண்டி இங்கே நம்ம பார்ட்டி பண்ணி பத்தாதுன்னு அங்கே போய் எந்நேரமும் பார்ட்டி பண்ணலாம். ஸோ வேறு லெவல் லைஃப் ஸ்டைலில் அந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படின்ற ஒரு கனவில் அங்கே போகிறாங்க. அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமான மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலிவுட் இண்டஸ்ட்ரி போயிட்டா நீங்கள் உலக அளவில் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணாலும் இதோட டெரிட்டரி ரொம்ப கம்மி தான். மிஞ்சி போனால் இந்திய அளவில் தெரியும், அதிகபட்சம் ஜப்பானில் தெரியும், அதுக்கப்புறம் தமிழர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அங்கெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் பாலிவுட் போயிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்தியர்களும் பார்ப்பாங்க. இந்தியர்களை தாண்டி இந்தியர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற மற்ற வெளிநாட்டுக்காரங்களும் உங்கள் படத்தை பார்த்து நீங்கள் வேர்ல்டு லெவல் ஃபிகர் ஆகிடுவீங்கப்பா. இதுக்கப்புறம் என்ன, இந்தியா தான், வெளிநாடு தான், யூஎஸ் தான், அமெரிக்கா தான் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம். ஸோ இதான் காரணம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆசையில் பாலிவுட் கிளம்பி போன நடிகர்கள்லாம் அதே வேகத்தில் துரத்தி அடிக்கப்பட்டவங்களாம் யாருன்றதை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மணி த்ரிஷா அவர்கள் தான். ஸோ த்ரிஷா அவர்கள் கிட்டத்தட்ட நம்ம சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் 20 வருஷம் இங்கே காலத்தை ஓட்டினவங்க. ஸோ காலத்தை ஓட்டிட்டு இவங்களும் நம்மளுக்கு பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் வாய்ப்பு வரும்னு மற்ற நடிகைகள் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தது நிதர்சனமான உண்மை. இதை வந்து த்ரிஷா அவர்கள் மறுக்கவே முடியாது. எந்த நடிகையும் மறுக்க முடியாது. எல்லா நடிகையும் பாலிவுட்டில் ஒரு பாலிவுட் ஸ்டாரோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் உண்மையே. ஆனால் த்ரிஷா அவர்களை கேட்டிங்கன்னா, அதெல்லாம் இல்லைங்க, சவுத் இந்தியாவிலே நான் பயங்கர செட்டில்னுவாங்க. நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க, ஆசை இல்லாமையாக இருக்கும். ஸோ இந்த ஆசை நிறைவேறும் விதமாக 2010 வருஷம் பிரியதர்சன் அவர்களோட இயக்கத்தில் அக்ஷய்குமார் அவர்களோட நடிப்பில் கட்டா மேத்தா அப்படின்ற ஒரு காமெடி படத்தில் போய் கமிட் ஆகிறாங்க த்ரிஷா. ஆனால் அந்த படம் என்னைக்கு கமிட் ஆனாங்களோ தெரியல, அந்த படம் அக்ஷய்குமார் அவர்களோட கெரியர்லேயே ஒரு டிசாஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர். இதன் காரணமாக த்ரிஷா அவர்கள் பாலிவுட்ல இருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு பத்திரிகை செய்திலாம் வந்தது. ஆனால் இவங்களை போய் கேட்டால் இவங்க என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க, இல்லைங்க ஃபெயிலியர்னாலாம் நான் வரல, எனக்கு ஆக்சுவலாக பாலிவுட் இண்டஸ்ட்ரி பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் தெரியுங்களா பிடிக்கல? ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது. நான் ஹிந்தி தெரியாமல் அந்த படத்தில் கஷ்டப்பட்டு நான் ஹிந்தி பேசினேன். அது மட்டும் இல்லாமல் டப்பிங்கில் வந்து எனக்கு ஹிந்தி தெரியாதனால வேற ஒரு ஆர்டிஸ்ட் தான் டப்பிங் பண்ணாங்க. ஸோ இதனால் கூட இந்த படம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கலாம். ஆனால் என்னோட நடிப்பில் எந்த குறையும் கிடையாது தெரியுமா. இது மட்டும் இல்லை, எனக்கு ஹிந்தியில் கிராமர் மட்டும்தான் கொஞ்சம் தவிங்கத்துவமே, மற்றபடி பேச சொன்னால் ஹிந்தியில் நான் காமெடியாக அடிப்பேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. ஆனால் சொன்னாங்க, அன்னைக்கு இருந்தவங்களும் நம்பிட்டு தான் இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் இருக்குது. அது என்ன மேட்டர்னா, இவங்க ஃபேமிலியோட போய் பாலிவுட்டில் பாம்பேல செட்டில் ஆகிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையா. அதாவது தமிழ்லேயே பிறந்தாச்சு, நம்ம தமிழ் நடிகாவே இருப்போம், அதனால் எங்களுக்கு வந்து சவுத் இந்தியா தான் முக்கியம், நார்த் இந்தியாலாம் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காது, ஃபேமிலியோட போய் செட்டில் ஆகிறது பிடிக்காதுன்னாங்க. அப்புறம் எதுக்கு தமிழில் வாய்ப்பு குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் தெலுங்கில் போய் செட்டில் நீங்கள் ஃபேமிலியோட ஃபுல்லாக நீங்கள் சம்பாரிச்சது எல்லாம் தெலுங்கில் தான். 100 கோடி ரூபா சொத்து சேர்த்தது எல்லாமே நீங்கள் தெலுங்கில் போய் நடிச்சதுக்கப்புறம் தான். ஸோ அங்கேருந்து பாம்பே கிட்டத்தட்ட என்ன ஒரு 700 கிலோமீட்டர் தான் இருக்கும். இன்றைக்கி நைட்டு பஸ் ஏறணும்னா காலைல போய் சேர்ந்துடலாம். இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸுக்கு போக மாட்டாங்களாம், பிடிக்காதான் இவங்களுக்கு. அதனால் தமிழ்நாடு தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட நான் வந்து பாலிவுட் இண்டஸ்ட்ரியை வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணமாக பல பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஃபெயிலியர் காரணமாக த்ரிஷா அவர்களுக்கு அங்கே பேர் பெருசாக கெட்டு போச்சு. ஸோ இனிமேல் இந்த பொண்ணை வச்சு எடுத்த விளங்காது. அதனால் நீ அம்மணி மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிக்கிட்டு தமிழுக்கே போனே அந்த இண்டஸ்ட்ரியை இவங்களுக்கு பஸ் டிக்கெட்லாம் போட்டு அமுச்சு விட்டாங்களாம். ஸோ இதனால தான் இவங்க வந்துட்டாங்க. ஆனால் வெளில வந்து கீழே உருண்டு பிறன்றனாலும் மீசையில் மண் ஓட்டலன்ற கதை தான். இவங்களுக்கு எங்கே இருக்குது மீசை? நல்லா ஊற்று பாருங்க, சின்னதாக மீசை இருக்குது அவங்களுக்கு. ஸோ த்ரிஷா அவர்களை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம அசின் அவர்களை சொல்லலாம். அசின் அவர்கள் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயின் இன் நார்த் பாலிவுட் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்றதெல்லாம் நம்ம தான் சொல்லிக்கணும். உண்மையாகவே இவங்க மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு விளக்குறேன். அதாவது அசினை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து அவங்க துரத்தி விட்டதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கிற நெப்போட்டிசம் தலை தூக்கி ஆடிச்சு. ஸோ இதனால் ஒரு காரணமாக இருக்கலாம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, சவுத் இண்டஸ்ட்ரியில் அசின் அவர்கள் ஓரளவுக்கு ஒரு க்ரோயிங் ஆக்ட்ரஸ் தான். நல்லா ஊத்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மிகப்பெரிய வளர்ந்த நடிகையெல்லாம் கிடையாது. இவங்க வளர்ந்து கொண்டிருக்கும் நடிகையாக இருக்கும்போது கஜினின்னு ஒரு படம் வந்துருச்சு. இந்த படம் வந்து பலரால் பாராட்டப்பட்டுச்சு. அதுவும் குறிப்பாக அசின் அவர்களோட கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப பல பேரோட பல ரசிகர்களை வந்து ஈர்த்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
இதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன நம்ம ஆமீர் கான் அவர்கள் இந்த படத்தை அப்படியே ஹிந்தியில் ரீமேக் பண்ண முருகதாஸ், ஆனால் நான் 2 கேரக்டர் இல்லை 3 கேரக்டர் தான் தமிழோட ஒரிஜினல் வெர்ஷன்ல இருந்து தூக்குவேன். அதில் ஒன்று நடிகை யசீன், இன்னொன்று இந்த படத்தோட வில்லன் பிரதீப் ராவத், அதுக்கப்புறம் ரியாஸ் கான். இந்த 3 பேர் மட்டும் தான் தமிழ்ல இருந்து அப்படியே போயிட்டு டப்பிங் ரீமேக் வெர்ஷனில் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஆமீர் கான் அவர்கள் அந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஒரு 3 கேரக்டர் இதுதான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அமீர் கானுக்கு இந்த 3 பேரோட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதையும் தாண்டி இந்த 3 பேருக்கு அமீர் கானோட ப்ரொடக்ஷன் மற்றும் அவரோட ஒரு கெரியரில் பங்கு போட்டுக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சது இல்லை. அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு இது. ரியாஸ் கானுக்கும் பெரிய வாய்ப்பு, பிரதீப் ராவத்துக்கும் பெரிய வாய்ப்பு, ஆனால் ஹசீன் அவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு, ஏன்னா அவர் கூட ஜோடி போட்டு நடிக்கிறது. ஸோ இந்த வாய்ப்பு நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்ததாக சல்மான் கான் கூட போய் ஜோடி போடுறாங்க, அக்ஷய் குமார் கூட ஜோடி போடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாலிவுட் நடிகைகளுக்கு பல பேருக்கு காண்டு, நாங்கள்லாம் இங்கே அஸ்திவாரம் போட்டு வீடை கட்டி எப்படி ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிறோம், நீ சவுத் இந்தியாவிலேருந்து ஒரு படம் அங்கே இட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லி இங்கே வந்து நீ இங்கே ஒரு படம் இட்டு கொடுத்துட்டா நீ மிகப்பெரிய ஹீரோயினா, உன்னை எப்படி வளர விடுறோம் பாரு அப்படின்ற மாதிரி முக்கியமாக கரீனா கபூர் மற்றும் கேட்ரினா கைஃப் வந்து இவங்களை முச்சு விடுறதுக்கான வேலையை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹசீன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, அங்கே பாலிவுட்டில் போனோடனே நம்ம சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும்னா ஒரு மிகப்பெரிய ஹீரோவை நம்ம கப்புன்னு பிடிச்சிக்கணும். அப்போ மட்டும்தான் நம்மளால் அங்கே ரொம்ப நாள் வண்டி ஓட்ட முடியும். ஸோ இதே தான் நடிகை ஸ்ரீதேவி அவர்களும் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பல பத்திரிகையாளர்கள் சொன்னாங்க. அதாவது ஸ்ரீதேவி அவர்கள் இங்கேருந்து பாலிவுட் ஹிந்தி இண்டஸ்ட்ரி போனதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் ஹிட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நெக்போட்டிசம் இருக்கும், அங்கே இருக்கிற பல பேர் இவங்களை முடிச்சு ஒன்று தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அங்கே போனதுக்கப்புறமா டக்குன்னு ஒரு ஹீரோ கூட ஒரு லவ், இல்லை ஒரு ப்ரொடியூசர் கூட ஒரு லவ், அவருக்கு அஃபையர் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விட்றோமோ இல்லையோ, நம்ம அவங்கள பர்மனெண்ட்டாகவே பிடிச்சி வச்சுக்கிட்டா நம்ம சேஃபாக வண்டி ஓட்டலாம் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஸ்ரீதேவி அவர்களுக்கு தெரிஞ்சனால தான் போனி கபூர் அவரோட சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களும் ரொம்ப காலம் வண்டி ஓட்டி அங்கே ஒரு பாலிவுட் நடிகை அப்படின்ற பேரை வாங்கிட்டாங்க, தமிழ் நடிகை அப்படின்றத பல பேர் மறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஹசீன் அவர்களும் ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, இவங்க ஒரு மேரிட் மேனோட இருந்திருக்கலாம், இல்லை கல்யாணம் பண்ணணுன்ற ஐடியாவில் இருக்கிற ஒரு நடிகர்கிட்டயாச்சும் சுற்றி இருக்கலாம். அதை விட்டுட்டு கல்யாணம்னாலே எங்கேயும் காதல் ஜெயம் ரவி மாதிரி திருச்சி ஓடுற பாட்டி கூட போய் நீங்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா எப்படி அவங்களோட பழைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சல்மான் கான் கூட போய் இவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்து காண்டான பல ஹீரோயின்கள் எங்களோட ஆள் தானே அவன், நீ அவங்க கூட சேர்றியா அப்படின்னு சொல்லி நெப்போட்டிசம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்து இங்கே நடிகை ஆகலான்னு பார்த்தா ஏற்கனவே இந்த ஸ்ரீலங்கா இஷ்யூவில் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பேர் கெட்டு போச்சு, அதனால் இந்த பக்கமும் வர முடியாது. அதனால் இங்கே ஒரு பிஸ்னஸ் மேனை டப்புன்னு கரெக்ட் பண்ணி நம்ம செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் சம்மந்தமே இல்லாமல் மைக்ரோமேக்ஸ் ஓவரான ராகுல் சர்மா அவர்களை திருமணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க ஹசீன் அவர்கள். அதுக்கப்புறம் அவங்க நடிக்கவே இல்லை, ஏன்னா நடித்தாலே இனிமேல் படத்தை ஓட விட மாட்டோம், நீ கப்பு சிப்புன்னு குடும்ப பொம்பளையா வீட்டிலே உட்காந்துரு அப்படின்னு சொல்லி அங்கே ஹசீன் அவர்களோட கெரியரை முடிச்சு விட்டாச்சு. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப பீக்கில் இருந்த ஒரு நடிகையாக தான் இருந்தாங்க. இங்கே விஜய் வந்து அரசியலுக்கு வந்த மாதிரி அவங்க ஃபேமிலிகளாக மாறிட்டாங்கப்பா. இதை தாண்டி இப்படி ஒரு ரூமர் வருது, ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரவங்க எல்லாரையும் வந்து பாலிவுட் முச்சு விட்டுனுக்குது அப்படின்னு சொல்லி பல ரிப்போர்ட்டர்ஸ் பல பேரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு சில தயாரிப்பாளர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்த புதுசிலேயே எல்லாம் பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சாச்சு, இதனால இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கரீனா கபூர் கேட்ரினா கைஃப் மாதிரியான மிகப்பெரிய பாலிவுட் நடிகைகள் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ அதே சம்பளத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சனால பல ப்ரொடியூசர்ஸ் இவங்களை வச்சு படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க அப்படின்ற ஒரு காரணமும் இருக்கு. ரெண்டாவது காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு மற்றும் இவங்களோட வெல்விஷர்ஸ் எல்லாமே இவங்க நடிக்கிற படத்தோட கதை தலையீடு நிறைய பண்ணுவாங்களாம். இவங்க பண்ணுறாங்களோ இல்லையோ இவங்க கூட இருக்கிறவங்க இந்த கதை எப்படி மாற்றுங்க, ஹசீனோட கேரக்டரை இப்படி வைங்க அப்படின்ற மாதிரி நிறைய டிமாண்டு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா நடக்குமா. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு பிடிக்கல. இதையும் தாண்டி நீங்கள் சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் மாதிரி ஒரே பேட்டர்னில் நடிக்காமல் வித்தியாசமான படங்கள்லாம் நடிங்க, வித்தியாசமான கேரக்டர்ஸ் கொடுத்தா ஹசீன் அவர்கள் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கவே இல்லையா. எப்போ பாரு ரொமான்ஸு இல்லைனா ரியலிஸ்டிக்காக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்றத்தை போட்டு குழப்பி விடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தனால ஹசீன் அவர்கள் இங்கே இருக்கிற பாலிவுட் கல்ச்சருக்கும் இந்த பாலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு டிபிக்கலான அவங்களோட ஒரு சடங்குன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களோட சம்பிரதாயம், இதுக்கு எதுக்குமே உட்பட்டு வராதனால தான் ஹசீன் அவர்கள் இங்கே செட் ஆக மாட்டாங்கன்னு துரத்தி விட்டாங்களாம். ஸோ ஹசீன் அவர்கள் இப்படி தான் துரத்தி அடிக்கப்பட்டார் பாலிவுட்ல இருந்து. ஆனால் சவுத் இந்தியாவுக்கு வர முடியல, அதனால பாம்பேலேயே செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்ததான் மூன்றாவதாக நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களை பற்றி சொல்லலாம். அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஹிந்தி நடிகர் மாதிரியே இருப்பார் பார்க்கறதுக்கு, ஆனால் ஹிந்தியிலேயே செட்டில் ஆகிடுவார் அப்படின்ற மாதிரி காலகட்டம்லாம் இருந்தது. ஏன்னா நிறைய படம் தொடர்ந்து அவர் ஹிந்தியில் நடிச்சிட்டு இருந்தார். பட் இருந்தாலும் கமல் அவர்கள் தமிழுக்கே மறுபடியும் திருப்பி வருவார், ஹிந்தி படமே பண்ண மாட்டார் அப்படின்ற ஒரு சூழல் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த சூழல் வந்ததுக்கு முக்கியமான காரணம் பாலிவுட்டில் இருந்த குரூப்பிசம் தான்.
அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்ரீதேவி அவர்கள் ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜிக்கல் உமன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பாலிவுட்டில் வந்து ஹிட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய நெருக்கீடுகள் வரும். அங்கே இருக்கிற அந்த லோக்கல் இண்டஸ்ட்ரியிலேருந்து பல நடிகர்களால், பல ப்ரொடியூசர்களால், பல டேரக்டர்ஸால் நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி தான் போனி கபூர் அப்படின்ற ஒரு பிடிச்சி அங்கே செட்டில் ஆனாங்க. இதே ஸ்ட்ராட்டஜி தான் கமல் அவர்கள் பக்காவாக ஒர்க் அவுட் பண்ணார். ஏன்னா அவர் அங்கே போனோன்னா அங்கே இருக்கிற ஒரு ஹிந்தி நடிகை உஷார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்களோட பேர் தான் சரிகா. பட் இருந்தாலும் இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சரிகா அவர்கள் ஒரு நல்ல வளர்ந்து வரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நடிகை தான் இருந்தாங்க. பண்ணதுக்கப்புறமா அவங்க நடிப்பை டோட்டலாக விட்டுட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கரிசனம் இருக்கும்ல பாலிவுட்டில், இவங்கெல்லாம் நம்ம ஊர் பொண்ணு தான்ப்பா, அதனால் இவங்க கணவர் வந்து கமலஹாசனாக இருந்தாலும் அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த ஒரு மோட்டிவில் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கிடைச்சாலும் நம்ம கமல் அவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி அங்கே பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் முக்கியமான நெருக்கடி யார்கிட்ட வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரூமர்ஸாக தான் சொல்கிறாங்க. அது அமிதாப் பச்சன் மற்றும் தர்மேந்திரா டைரெக்டாகவே த்ரெட்டனிங் நடந்தது அப்படின்ற ஒரு ரூமர் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கமல் என்ன உணர்ந்தார்னா, நம்ம டைரெக்டாக இங்கே ஹிந்தியில் படம் நடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம சவுத் இந்தியன் படத்தில் வந்து நம்ம நிறைய விதவிதமான அட்டம்ப்ட் பண்ணி அந்த படத்தை டப் பண்ணி பாலிவுட்டில் விட்டா அதுக்கு நம்மளுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு சொல்லி அவர் ஏகப்பட்ட பேன் இண்டியா மூவி, அவரோட கெரியரில் எடுக்கப்பட்ட பல பேன் இண்டியா மூவிஸை வந்து அவர் டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணுது. அந்த படம் எல்லாமே மிகப்பெரிய சக்ஸஸ். ஸோ நம்ம எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் உட்காந்து இவ்வளோ நெருக்கீடுகளெல்லாம் தாங்கிட்டு நம்ம கஷ்டப்படணும்? அதுக்கு நம்ம சவுத் இந்தியாவில் போய் நம்ம ஃப்ரீடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய நல்ல படங்களை கொடுத்து அதை டப் பண்ணி பாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம கமலஹாசன் அவர்கள் எடுத்தார். இன்னி வரைக்கும் பாலிவுட்டில் அவர் அங்கே படம் நடிகள்னா கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். ஆனால் அவர் முக்கியமாக ஹிந்தி இண்டஸ்ட்ரியை விட்டு போனது முக்கியமான காரணம் ஆசிட் அட்டாக் அப்படின்ற த்ரெட்டெல்லாம் அவர் மேலே வந்திருக்குதாங்க. பழைய காலத்து பத்திரிகையில் அந்த நியூஸ் எல்லாம் வந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவரை வச்சு எடுக்க போகிற படங்கள் பல ப்ரொடியூசர்கள் இருக்கிற பிளாக் மணியில் இந்த படத்தை நான் எடுப்பதுக்கு கமல் அவர்கள் ஒத்துக்கவே இல்லையா. எந்த பிளாக் மணியையும் ஒயிட் மணி ஆக்கிறதுக்கு என்ன வச்சு நீ படம் எடுக்காத, என்னை வச்சு படம் எடுக்கணும்னா நீ ஒயிட்டில் கொடு, எல்லாமே என் பேமெண்ட் எல்லாமே செக்கில் கொடுன்னு கேட்டதுக்கு அதையும் பண்ண மாட்டேன்ட்டாங்களாம். இதனால தான் இந்த இண்டஸ்ட்ரியோட அணுகுமுறை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ரெண்டாவது, இந்த மாதிரியான த்ரெட்டனிங் இருக்கும் போது நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து இங்கே நடிச்சு ஒரு பிரோஜனமும் இல்லைன்னு சொல்லி கமல் அவர்களே வந்து வாலண்டியராக அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளில வந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கமல் வந்ததுக்கான ரீசன் இதுதான். ஸோ இப்போ நான்காவதாக சொல்ல போகிறது நடிகர் பிரபாஸ் அவர்கள். இவர் ஹிந்தி நடிகரா தெலுங்கு நடிகரா ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணார். ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியாலே இவரோட கெரியர் காலியாகும் அப்படின்றது யாருமே யோசிக்கல. அது என்னன்னா, பிரபாஸ் அவர்கள் பிஃபோர் பாகுபலி அவரோட கெரியர் வேற மாதிரி இருந்தது. தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பிரபாஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பிஃபோர் பாகுபலி எல்லா தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் அவரை பிடிக்கும். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது அப்படின்றத யாராலையும் மறக்க முடியாது பிஃபோர் பாகுபலி. ஆனால் பாகுபலியில இருந்து அவர் ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகணும்னு அவர் யோசிச்சாரோ இல்லையோ, இந்த படத்துக்கு நம்ம டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாகுபலி அப்படின்ற ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. இந்த படத்தினால பிரபாஸ் அவர்களுக்கு ஒரு பேன் இண்டியா இமேஜ் கிடைக்குது. இந்த பேன் இண்டியா இமேஜை இவர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடிகர்கள் பேன் இண்டியா அந்த இமேஜ் கிடைச்சதுக்கப்புறம் இருக்கிற இண்டஸ்ட்ரியை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி பாலிவுட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன், நான் பிறந்த மண்ணையும் மறக்க மாட்டேன், கிடைச்ச வாய்ப்பையும் விட மாட்டேன்னு சொல்லி அவர் பாகுபலிக்கு அப்புறமா நடிக்கிற பல படங்களை ஒரு பைலிங்குவல் ஃபிலிமாக எடுக்க ஆரம்பிச்சார். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைமல்டைனியஸாக அவரோட அடுத்தடுத்த படங்கள் ஹிந்தி மற்றும் தெலுங்குல சைமல்டைனியஸாக வந்து எடுக்கப்படும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இந்த லிஸ்ட்ல நம்ம சாஹோ அப்படின்ற ஒரு படத்தை எடுத்துக்கலாம், கல்கி அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு, ஆதி புருஷ், அதுக்கப்புறம் ராதேஷாம். இந்த படங்கள் எல்லாமே பைலிங்குவல் படம் தான். ஹிந்தி ஆடியன்ஸையும் கவர் பண்ணும் விதமாக, இந்த ரெண்டு ஆடியன்ஸையும் கனெக்ட் பண்ணும் விதமாக தான் அந்த படங்கள் இருந்தாலுமே கூட இவரோட படங்கள் பாகுபலிக்கு அப்புறமா நார்த் இந்தியாவில் செல்படுகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு அங்கே இருக்கிற இமேஜும் போச்சு. ஸோ இந்த இமேஜை வச்சு இவர் வந்து எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரோ அந்த சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ பிரபாஸ் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு ஹிந்தி இமேஜ் வேணாம், பேன் இண்டியா இமேஜ் வேணாம், நான் வந்து என் ஆடியன்ஸுக்கு படம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட அந்த ஓல்டு இமேஜுக்கே போய் ராஜா சாப்னு ஒரு படம் நடித்தார். ஆனால் மக்கள் அவரோட ஓல்டு ஸ்டைலை மறந்துட்டு அவர் ஒரு மாஸ் ஹீரோவாகவே அவரை இன்னுமே நம்பிட்டு இருக்கிறனால ராஜா சாப் படமும் எடுபடவில்லை. ஆனால் ராஜா சாப் அப்படின்ற படம் ஓல்டு பிரபாஸை நினைவூட்டும் விதமாக எடுத்த படம். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு மாஸ் படமாக நடிச்சனால மாஸ் பிரபாஸ் ஆனவர் தமாஸ் பிரபாஸ் ஆயிட்டார் அப்படின்றது தான் தற்போதைய தகவல். இந்த லிஸ்ட்ல 5ஆவதா சொல்ல போகிறது நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள். இந்த பொண்ணு நடித்த தமிழ் படமே ஓடுதா ஓடலைன்னு நம்மளுக்கு தெரியல. இதை விட்டு இந்த பொண்ணு பாலிவுட்டுக்கு போதா, என்னையா கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கதையை நான் சொல்கிறேன். அதாவது நம்ம கீர்த்தி சுரேஷ் இல்லை, எந்த நடிகை கோவை சார்லாவாக இருந்தால் கூட எனக்கு வந்து பாலிவுட்டில் ஒரு படம் நடிக்கணும்னு ஆசை இருக்காதா? எல்லாருக்குமே இருக்குங்க. ஏன்னா நான் ஏற்கனவே இந்த வீடியோட இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லிட்டேன், எல்லாரும் அங்கே போனால் ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து மேம்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த எதிர்பார்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போதா அப்படின்றது தான் முக்கியமே. அந்த வகையில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு வருது. பேபி ஜான் அப்படின்ற ஒரு படத்தின் மூலயமாக பாலிவுட்டில் போய் நடிக்கிறாங்க. இந்த படத்தின் தயாரிப்பாளர் அட்லி. ஏன்னா இந்த படம் தெரி படத்தோட ரீமேக்கு. இவரே வேற ஒரு படத்துல இருந்து காப்பி அடித்த படத்தை பாலிவுட்டில் வித்துருக்காரு பாருங்க. என்ன அளவுக்கு ஒரு புத்திசாலியான ஆள் இல்லை பேபி ஜான் அப்படின்ற பேரில். அப்போ பாலிவுட்காரெல்லாம் நம்ம மணிரத்னம் படம்லாம் பார்க்குறானா இல்லையா நம்மளுக்கு தெரியல.
ஸோ இந்த படத்தில் இவங்க தான் ஹீரோயின், கீர்த்தி சுரேஷ் தான் ஹீரோயின், வருண் தவன் தான் ஹீரோ. ஆனால் கீர்த்தி சுரேஷை நம்ம என்ன தான் கலாச்சாரம் நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு நடிகை. ஏன்னா அவங்களோட நடிப்பை வந்து நம்ம குறை பேச முடியாது. என்ன பண்ணுறது, அந்த கேரக்டர் அவங்களுக்கு மாற்றுறது அந்த மாதிரி மாட்டுது. அதே மாதிரி தான் பேபி ஜானும் ஹிந்தியை போய் இந்த மாதிரி நேஷனல் அவார்ட்லாம் வாங்கியிருக்குமே, நம்மளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்குமே, நாங்கள் போய் நடித்தாங்க. படம் அட்ரு ஃப்ளாப்பு. ஸோ இந்த படத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஃபைனான்சியரு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இந்த நடிகை ஒரு அன்லக்கி நடிகை, அதனால் இந்த நடிகையை நம்ம மறுபடியும் ட்ரெயினை ஏற்றி நம்ம தமிழ்நாட்டுக்கே அமுச்சிடுவோம், இல்லைனா உங்கள் ஊர் கேரளாக்கே போயிடுங்கன்னு அமுச்சு வச்சிட்டாங்க. அது எப்படி இப்போ ஒரு படம் ஃப்ளாப் ஆனால் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இவங்களை அன்லக்கின்னு இவங்க வந்து லேபிள் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அட்லி. அது மட்டும் இல்லாமல் அட்லி அவர்கள் தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல் பண்ண ஒரு படம் தெரி. ஸோ அது அவர் தான் சக்ஸஸ்ஃபுல் பண்ணாரா இல்லை மணிரத்னம் பண்ணாரா அப்படின்ற விவாதம் வந்து நம்ம வேற எங்கேயாவது வச்சுப்போம். ஸோ எப்படியே சக்ஸஸ் பண்ணிட்டான் இருந்தாலே. இதையும் தாண்டி வருண் தவான் அப்படின்றவரும் ஒரு நல்ல ஆக்டர் இல்லையா, எல்லாருக்கும் தெரியக்கூடிய அறியக்கூடிய ஒரு ஆக்டர். ஸோ இவ்வளோ பெரிய குரூ இருந்தோம். இந்த படம் ஒரு ஹீரோயினால் ஃப்ளாப் ஆச்சா, எதனால் ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியல. ஆனால் இந்த படம் ஹிட் ஆக வேண்டிய படம், ஆனால் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த ஹீரோயினாக இருக்கலான்னு முட்டாள்தனமாக அவங்க முடிவு எடுத்துருக்கானுங்க. இதையும் தாண்டி இந்த ஹீரோயின் கமிட் ஆன உடனே கரண் ஜோகர், சஞ்சய் லீலா பன்சாலிலாம் ஏற்கனவே நேஷனல் அவார்டு வாங்கின நடிகைப்பா, இந்தியில் இப்போ தான் வந்திருக்காங்க, கப்பு சிப்புன்னு சைன் பண்ணி அடுத்த படத்தில் கமிட் பண்ணுன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா. ஆனால் இந்த படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்த்தோன்னே இவனுக்கு 2 பேரும் அக்ரிமெண்ட்டை கிழிச்சு எரிச்சு போட்டானலாம். இதனால தான் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் மறுபடியும் தெலுங்குல வந்து ஒரு காமெடி படம் நடித்தாங்க, சுடுகாட்டு படம். அது என்னங்க படம் அது? ஸோ இந்த நடிகர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில நடிகர்கள் வாய்ப்பு கிடைச்சாலும் நான் இந்திக்கு போக மாட்டேன் தெரியுமா, எனக்கு என் மண்ணு தான் முக்கியம் வெயிட் பண்ண நடிகர்களும் இருக்காங்க. அவங்களாம் யார் தெரியுமா, சும்மா அப்படி ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடலாம். நித்யா மேனன் அப்படின்ற ஒரு நடிகை தான். இவங்களுக்கு வந்து சவுத் இந்தியா மூவியில் இருக்கிற கிரியேட்டிவிட்டி நார்த் இந்தியாவில் எனக்கு கிடைக்காது, வித்தியாசமான ரோல் பண்ணோன்னா சவுத் இந்தியாவில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் மலையாளம் மற்றும் தமிழ் படம் மட்டும்தான் நடிப்பேன். பாலிவுட்டில் போய் எப்போ பாரு பனிமலைக்கு நடுவில் கையை தூக்கிட்டு பாடுற பாட்டு, ரெட் கலர் துப்பட்டா போட்டு குடுகுடுன்னு ஓடுற பாட்டெல்லாம் வேணான்னு இவங்க இங்கேயே தங்கிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம நடிகர் கார்த்தி அவர்களும் நான் வந்து படம் நடிக்கணும்னா தமிழ் ரூட்லேருந்து வர மாதிரி கிராமத்து படங்கள், அதுக்கப்புறம் அரவிந்த் சுவாமி கூட சேர்ந்து நடித்தார். அது என்னங்க படம், நல்ல படங்க அது, மெய்யழகன். ஸோ இந்த மாதிரியான தமிழ் ரூட்லேருந்து வரக்கூடிய தமிழ் பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய பல படங்கள் தான் நடிக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ என்னை கொண்டு போயிட்டு ஹிந்தி நடிகர்ன்ற லேபிள் பண்ணாதீங்க, அதனால் நான் பாலிவுட் ஆஃபர்ஸ் எல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன்னு இப்போ சொல்லியிருக்காரு. ஃபியூச்சரில் எப்படி இருப்பாருன்னு தெரியல. ஆனால் அனுஷ்கா அவர்கள் தான் கிரேட். ஏன்னா பாகுபலி நடிச்சோன்னா பிரபாஸுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அனுஷ்கா அவர்களுக்கும் கிடச்சிருக்கு. ஆனால் அனுஷ்கா அவர்கள் நான் வந்து மற்ற இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்க மாட்டேன், சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதே தான் நடிகர் விக்ரம் மற்றும் சூர்யா, இவங்க 2 பேருக்கும் கூட ஆரம்ப கட்டத்தில் நிறைய வாய்ப்பு வந்துருக்குது. ஆனால் நான் வந்து இங்கே பண்ணுற படங்கள் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. என் ஃபேன்ஸுக்காக, தமிழ் ஃபேன்ஸ் மற்றும் சவுத் இந்தியன் ஃபேன்ஸுக்காக நான் படம் பண்ணணும். அதனால் நான் ஒரு முழுநீள ஒரு நடிகர், ஹிந்தி நடிகராக மாற முடியாது. என் படங்கள் எல்லாமே போய் அங்கே போய் டப் பண்ணி எனக்கு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேனே தவிர அதை தாண்டி நான் ஸ்ட்ரைட்டாக போய் ஒரு ஹிந்தி படம் நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இந்த 2 நடிகரும் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் நடிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது, பட் வாய்ப்புகள் அவங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஸோ இந்த நடிகர்கள் சொல்லக்கூடிய கருத்து மற்றும் ஏற்கனவே நான் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் நம்ம கமெண்ட்டில் போடுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சினிமா சீக்ரெட்ஸில் பேசுவோம் நண்பர்களே. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பேசலாம், ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஹிண்ட் எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் அதை பற்றி பேசுகிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.